என் பேர் மகேஸ்வரி. எங்கள் பையன் பேர் ஜீவானந்தன். நாங்கள் பாலக்கோடு. பாலக்கோட்லேருந்து பையன் 2 வீலர் மெக்கானிக். அவன் பொருள் வாங்கிறதுக்கு ஒசூர் வரும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆனதும் அங்கேருந்து நாராயண ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். கூட்டிகிட்டு வந்து அங்கே ஒரு 5 நாள் இருந்தான். அங்கே ஓரளவுக்கு ரெடி பண்ணாங்க. ரெடி பண்ணிவிட்டு நடக்க முடியல, அவனால் பேச முடியல, பார்க்குறதோட சரி. அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே சுக்கினா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். நாங்கள் கூட்டிகிட்டு வந்து இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணாங்க. இப்போ நடக்கிற அளவுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. பேச முடியாது இருந்துச்சு, நல்லா பேசுறதுக்கு திறமை கொடுத்து அதையும் பேசவும் வச்சுட்டாங்க. நல்லா பேசுகிறான். இந்த சோத்து கையை தூக்கவே முடியாது இருந்துச்சு, அதையும் தூக்குறான். இப்போ அவனே சாப்பிட்ற அளவுக்கு ரெடி ஆகிட்டான். எக்ஸசைஸ் கொடுக்குற டாக்டருங்க நல்லா எக்ஸசைஸ் கொடுத்தாங்க. பையனுக்கு நல்லா நல்லா ஊக்கத்தை கொடுத்து நல்லா பார்த்தாங்க. சிஸ்டருங்க நல்லா கவனிச்சிக்கினாங்க. அதெல்லாம் சொல்லாதுக்கு முன்னே பார்க்குவாங்க. எது ஒன்றுமே நல்லா கவனிச்சிக்குவாங்க. நாங்கள் இன்னைக்கு இன்னையோட 18 நாள் ஆகுது. 18 நாளில் நல்லா நடக்கிற அளவுக்கு ரெடி ஆகிட்டான். நல்லா பேசுகிறான், சாப்பிட்றான். அவனே சாப்பிட்ற அளவுக்கு ரெடி ஆகிட்டான். சுக்கினா ஹாஸ்பிட்டலுக்கு எங்களை இவ்வளோ நல்லா பார்த்து எங்கள் பையனை ரெடி பண்ணதுக்கு தேங்க்ஸ் ரொம்ப. நான் சதீஷ், ஜீவானந்தனுடைய அண்ணன் பேசுகிறேன். என் தம்பிக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது. அந்த ஆக்சிடெண்ட்டில் அவர் கோமா ஸ்டேஜ் வரையும் போயிருந்தார். அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாமல், சாப்பிட முடியாமல், நடக்க முடியாமல், அவர் எதுவுமே தெரியாத அளவுக்கு இருந்தார். நாங்கள் நாராயண ஹிருதயாவில் அட்மிட் பண்ணியிருந்தோம். அங்கே கொஞ்சம் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களால் அங்கே முடியல. சரி, அதனால் எங்கள் சுகினோ ஹாஸ்பிட்டலுக்கு பிசியோதெரப்பி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தோம். இங்கே அவங்களுக்கு அவனுடைய எல்லா ஞாபக சக்தியும் தூண்டி அவனுக்கு ஞாபகம் வர வச்சாங்க. நல்லா சாப்பிட கற்றுக் கொடுத்தாங்க, நடக்க கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க ஹெல்த் ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே அளவுக்கு பெட்டராக ஹெல்த் க்யூர் பண்ணி இப்போ அவனே சாப்பிட்ற அளவுக்கும் அவனே நடக்கிற அளவுக்கும் பெட்டராக க்யூர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சுகினோ பிசியோதெரப்பி ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன்.